இந்த 2 காரியத்தை மட்டும் நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில 3 காரியத்தை செய்ய ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. என்ன அந்த 2 காரியம்னு சொன்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றாருங்க. பாருங்க, இந்த 2 காரியத்தை நம்ம கடைபிடிச்சா ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தரார். பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவது, என் போதகத்தை மறவாதே அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நமக்கு போதித்திருக்கிறார். இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல வழிகளை என்ன பண்ணி கொடுத்திருக்கிறாரு சொன்னா, பக்குவமா நமக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த போதகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஆண்டவருடைய போதகத்தை ஒரு நாளுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாதுங்க. 2வது ஒரு காரியம், உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அப்படின்னா நம்முடைய இருதயம் ஒரு ஸ்டோரேஜுங்க. அதுல நம்ம தப்பான காரியத்தை ஸ்டோரேஜ் பண்ண முடியும், ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடத்துல எந்த காரியம் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் சொன்ன அந்த 10 கட்டளை ஷார்ட்டா பண்ணி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறது என்ன? முதலாவது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும், அப்புறம் நம்ம மனுஷங்க கிட்ட அன்பு கூறணும். சோ ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். இப்படி நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பாருங்க 2வது வசனம் சொல்லுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்கள். பாருங்க, நமக்கு நீடித்த நாட்களாய் உண்மையாகவே நம்ம இங்க மட்டும் இல்ல, பரலோகத்துல நம்ம நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க பண்ணுவார். 2வது ஒரு காரியம், தீர்காயுசு. ஒரு திருமணமோ ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண சொல்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நீ தீர்காயுசா இரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம தீர்காயுசா இருக்க பண்ணுவார். ரொம்ப நாள் நம்ம சந்தோஷமாய் வாழ்வோம். 3வது ஒரு காரியம், சமாதானம். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரே ஒரு காரியம், டெம்பரவரியா கொடுக்க முடியுங்க, ஆனா பர்மனண்டா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னா, அவர் சமாதான பிரபு, அவருடைய சமாதானம் நமக்குள்ள வரும். அப்போ நம்ம 2 காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென்.